இன்னொரு விஷயம் நம்ம வழக்கமாக சொல்லுவாங்க மக்கள் என்னென்னு கேட்டால், அது மனித மலத்தையெல்லாம் சாப்பிடுதில்ல. இந்த பன்றி மட்டும் என்ன செய்யும்னா மனுஷனுடைய மலத்தை சாப்பிடும். அது அது காரணமாக இருக்குமான்னு, அது காரணம் இல்லைங்கிற மாதிரி பெரும்பாலான சொன்னாலும் கூட அதுவும் ஒரு காரணமாக இருக்கும். ஏன்னு கேட்டால், நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாடுலாம் இருக்குல்ல, மாடுகளை இந்த மனித மலத்தை திங்கக்கூடிய மாடுன்னு சில பகுதியில் இருக்கும். நகர்ப்புறங்களில் இருக்க நகர்ப்புறங்களில் மலம்லாம் சாக்கடைக்குள்ளே போயிடுது, கக்கூசில் போயிடுது. கிராமங்களில் மலம் கழிக்கிற ரோட்டில் தெருவில் கழிச்சுட்டு வந்துடுவாங்க. அதை போய் சாப்பிடும் மாடு. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த மனித மலம் சாப்பிடக்கூடிய மாட்டையும் அதில் உள்ள பாலையும் சாப்பிடன்னு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கும் பொழுது மாடு அனுமதிக்கப்பட்டதாக இருந்தாலும் அது மனித மலத்தை சாப்பிட்ற மாடாக எல்லா மாடும் சாப்பிடாது. சில மாடுகள் என்ன செய்யணும்னா அது மனித மலம் தான் அதுக்கு பிடிக்கும். அப்போ இயல்புலே அது மாதிரி ஒரு கெட்ட இயல்பு கொண்ட ஒரு பிராணியாக இருக்கிறதுனால அந்த மாடை சாப்பிடாதீங்க, அதனுடைய பாலை குடிக்காதீங்க ரசூலா தடுத்துருக்குறாங்க. அதன் விவரணம் பின்னாடி நம்ம சொல்லுவோம். அப்போ அதுக்கு என்ன அந்த அசுத்தத்தை சாப்பிடுவது ஒரு காரணமாக ஏற்றுக்கலாம்ல. சாப்பிட்ற ஒரு பிராணியிலேயே அது மலத்தை திங்கிறதுனால சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னால் பன்றிக்கு அது பொருந்தும்ல. பன்றி ஹராமாக்குனதுக்கு அதை ஒரு பன்றி மனித மலத்தை சாப்பிடும். எல்லா மலத்தையும் எல்லாம் சாப்பிட்டா கூட மனித மலத்தை சாப்பிடுவது பன்றி தான் சாப்பிடும். பன்றி சாப்பிட்ற மாதிரி என்ன செய்யுதுன்னு கேட்டால் சில மாடுகளும் சாப்பிடும். சில மாடுகள் சாப்பிடுமே, ஆனால் அந்த மாட்டை நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படின்னு தடை இருக்கிறது. அப்போ ரசூலுல்லாஹ் எதை கவனிக்கிறாங்க, அது அந்த மனித மலத்தை சாப்பிடுவது அது அந்த உண்பதற்கு ஏற்றது இல்லை அப்படின்னு கருதி தானே அந்த மாட்டை ஹராமாக்குறாங்க. அப்போ பன்றிக்கு அது பொருந்தும்ல. அதுபோக மனித இனத்துக்கு நெருக்கமாக இருக்கிறதுனால அந்த காரணம் எடுத்துனா பல காரணங்கள் அது வச்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் பன்றி இந்த காரணங்களை இல்லாட்டாலும் ஹராம் தான். அவ்வளோதான். இந்த காரணங்கள்லாம் நம்ம எக்ஸ்ட்ராவாக கூடுதல் தகவல் தானே தவிர இந்த மனிதன் இதெல்லாம் கண்டுபிடிக்க இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்களுக்கு இந்த காரணம் தான் தெரியுமா? அவங்க ஹராமாக தான் ஒதுக்கி வச்சுருந்தாங்க. அவங்க எதனால் ஹராமாக்குனாங்க? அல்லாஹ் ஹராமாக்கிட்டான். அல்லாஹ் ஹராமாக்குனா நம்ம சாப்பிடக்கூடாது என்பது தான் பேசிக்கான விஷயம். பிள்ளைங்க அந்த விஞ்ஞானம் இன்றைக்கி ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும், மாற்றி கூட பேசுவாங்க. இப்போ நம்ம கூடுதல் நம்ம சப்போர்ட்டுக்கு சரி அல்லாஹ் சொன்னது ஒரு கரெக்டாக இருக்குது அப்படின்னு ஒரு மன நிறைவுக்காக தான் இந்த காரணங்களே தவிர அதனால தான் ஹராம்னு கிடையாது. பன்றி ஹராமாச்சு.